இன்றைய காலகட்டத்தில் பணியிடம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதோடு அவர்களின் மனநலம் மற்றும் வாழ்க்கை தரத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் பணியிடங்களில் ஏற்படும் பகடிவதை, பணிச்சுமை, சக பணியாளர்கள் உடனான முரண்பாடுகள் என பல பிரச்சனைகள் ஒருவரின் மனநலனை பெரிதும் பாதிக்கின்றன. அவற்றோடு குடும்ப பிரச்சனையும் இணையும் போது மன அழுத்தம் அதிகரித்து தவறான முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு ஒருவர் தள்ளப்படுவதாக கூறுகின்றார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுந்தரமூர்த்தி சின்னப்பா. அனைத்து துறைகளிலும் மன அழுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதப்பட்டாலும் ஆசிரியர் பணி அதனை சற்று அதிகமாக எதிர்கொள்வதாக சுந்தரமூர்த்தி சின்னப்பா கூறினார். மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், வகுப்பறை நிர்வகிப்பு, பாடத்திட்டத்தை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்தல், மாணவர்களுக்கான தேர்வு மற்றும் மதிப்பீட்டு பணிகள் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் கையாள வேண்டிய நிலை ஏற்படுவதால் அவர்கள் எளிதில் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவதாக அவர் கூறினார். குறிப்பாக இந்த கோப்பு தயாரிப்பு என்பது மிகவும் ஒரு கடுமையான வேலை. ஒரு ஆசிரியர் பல கோப்புகளை தயாரிக்கின்ற ஒரு நிலையிலேயே இருக்கின்றார். அதுவும் இப்போது இந்த ஐடி எல்லாம் வந்த பிறகு கூட இது போன்ற வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளி அடைவு நிலை கல்வி அமைச்சுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஆசிரியர்கள் வகுப்பறையில் சென்று மாணவர்கள் எப்படியாவது அந்த அடைவு நிலையை தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று சில சமயத்தில் கடுமையாக நடந்து கொள்வது உண்மை. சில சமயங்களில் மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் கல்விசார் முன்னேற்றத்தை கொண்டு அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனை முழுமையாக புரிந்து கொள்ளாத சில பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது அது அவர்களை அச்சம், மன உளைச்சல், பாதுகாப்பின்மை போன்ற நிலைக்கு தள்ளப்படுவதாக சுந்தரமூர்த்தி கூறினார். அதோடு அதிக மாணவர்கள் பயிலும் பள்ளிகளோடு ஒப்பிடுகையில் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களே எளிதில் மன உளைச்சலுக்கு ஆளாக நேர்வதாக அவர் விவரித்தார். அதோடு நீங்க பார்த்தீங்கன்னா குறைந்த மாணவர்களுடைய சிறு சிறு பள்ளிகளில் குறைந்த ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு பெரிய பள்ளியில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நடக்க வேண்டுமோ, எவ்வளவு கோப்புகள் தயாரிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறு பள்ளியிலும் தயாரிக்க வேண்டும். ஆனால் குறைந்த ஆசிரியர்கள் இருக்கின்ற அந்த காரணத்தினாலே அவர்கள் இந்த வேலையை இரட்டிப்பாக செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. இதனிடையே ஆசிரியர்கள் மத்தியில் ஏற்படும் மன அழுத்தத்தையும் பணிச்சுமையை குறைக்க பள்ளிகளில் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் துணை ஆசிரியர்களை நியமிப்பது ஆகியவை முதன்மை தீர்வாக இருக்கும் என அவர் வலியுறுத்தினார். இது போன்ற அந்த துணை ஆசிரியர்கள் இருந்தால் ஆசிரியர்களுக்கு துணையாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கோப்பு தயாரிப்பது என்பது பள்ளியிலேயே அந்த அலுவலகத்திலே நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்தால் ஓரளவு இந்த கோப்பு தயாரிக்கின்ற இந்த பிரச்சனை ஆசிரியர்களிடம் களைவதற்கு ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் ஆசிரியர்கள் தங்களது பிரச்சனைகளை தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய நட்புறவான சூழலை பள்ளி நிர்வாகம் உருவாக்கி கொடுப்பதன் வழியும் பணியிடங்களில் மன அழுத்த பிரச்சனைகளை கையாளலாம் என பிரணாமா தொடர்பு கொண்டபோது சுந்தரமூர்த்தி சின்னப்பா தெரிவித்தார்.